நான் ஒருத்தர் எதிர்பார்த்துன்னே இன்னும் வரவே இல்லையே, மணி ஆகிட்ட. ஏம்மா ஜெயா? ஆ ஜெயா யார் பாரு, யாரும் பெல் அடிக்கிறா பாரு. வாங்க. அல்ல வாங்க சார், வாங்க வாங்க உட்காருங்க. ஜெயா இது யார் தெரியுமா? அன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, என்னடா அது வீடை காலி பண்ணுங்கிறான், என்னடா அது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல, எப்படி நம்ம இந்த வயசாகிடுச்சு, இந்த வயசில் நம்ம யாரை போய் கேட்குறது ஒன்றுமே புரியலன்னு அவசரப்பட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அன்றைக்காங்க அந்த ஐந்தாமண்டலம் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தாக்கா இந்த ஒரு வேன் நின்றுருந்து கருடா ரீலொகேஷன், அவள் வந்து ஷிஃப்டிங் இந்த வேலையெல்லாம் பண்ணுறான். உடனே என்ன பண்ண, அடாடா இது இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணிச்சு. டக்குன்னு என்ன பண்ண, அந்த ஃபோன் நம்பர் எடுத்து நோட் பண்ணி ஃபோன் எடுத்து பேசினா யாரோ பேசினா, யார் பேசினாலும் தெரியல, இவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதா நீங்கள் என்கிட்ட பேசினால நான் தானா? பார்த்தியா, நான் வந்து இது மாதிரி ஷிஃப்ட் பண்ணோம், எனக்கு போட்டிருக்கால ஷிஃப்ட் பண்ணி பெஸ்ட்டாக கொஞ்சம் பண்ணணும்னு பார்க்குறேன், நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். நான் தாராளமாக ஹெல்ப் பண்ணுறேன், என்ன அவர் வரேன், என்ன சரி நீங்கள் வாங்க சார் ஆத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். சரி அதுதான் இவ்வளோ நாளைக்கு பார்த்தேன் காணுமேனு கரெக்டாக ஜெயம் கூப்பிடுறது வெள்ளை அடிக்கிறார் அவர். பாரு கரெக்டாக வந்து சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார். நாங்கள் 2 பேருமே வயசானவாளாக இருக்கிறதுனால ரொம்ப பயந்துன்னு இருந்தோம், எப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணுறது இந்த வீடுன்னு. இந்த வீட்டுக்கு தான் இப்போ தானே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப அதாவது நாமினல் ப்ரைஸு ப்ளஸ் குட் சர்வீஸ். காத்தால வந்ததுலேருந்து வந்து கொண்டு வந்து வைக்கிற வரைக்குமே அவள் வந்து ரொம்ப ஃபுல் எந்தூசியாஸ்டோட அவள் எல்லாத்தையும் பண்ணினா. எந்த டேமேஜ் கிடையாது, எந்த விதமான பசங்க அந்த ஒர்க்கர்ஸ் வந்து நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் இப்போ வரோம் அப்போ வரோன்னு எந்த விதமான சொல்லலை. ரொம்ப கரெக்டு டைமுக்கு சொன்ன டைமுக்கு பங்க்சுவாலிட்டியை கீப்பப் பண்ணினாங்க. எல்லாமே ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையாக கொண்டு வந்து சேர்த்துட்டு அனதர் திங், அவள் அங்கேருந்து எங்கெங்கேருந்து பேக் பண்ணினாலோ பாக்ஸில் இங்கே கொண்டு வந்த இடத்துலையும் இங்கேயும் வந்து அதாவது அங்கங்கே பிரித்து எல்லாத்தையும் எங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ 100% நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தோம். எந்த விதமான ஒரு அதாவது என்ன ஒரு சிரமங்கிறதே இல்லை, ஷிஃப்ட் பண்ணதே ஒரு சிரமமே தெரியல. உங்கள் ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பண்ணினேன். ஆமாம் நான் என்ன பண்ணுறது ஸ்பெஷாலிட்டியே அதுதான் சார். நான் என்ன பண்ணுறதுன்னு தவிச்சுட்டு இருந்தபோது அது கேட்டு இவர் தான் வந்து ஆள் அமைச்சு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கார். அவருக்கு இன்னும் பணமே கொடுக்கல நான் அவருக்கு. அவரை வர சொல்லியிருந்தேன், இப்போ தான் வந்திருக்கார் அவர். நானே நேரம் இப்போ பார்க்க முடியல. சார் நீங்கள் பண்ணின ஹெல்ப்பு ஹிமாலயன் ஹெல்ப்பு, அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. 3-4 பேர் உங்களுக்கு அருமையான ஒரு ஸ்டாஃப் வச்சுருக்கீங்க. ரொம்ப அழகாக கொண்டு வந்து சமையல் ரூம் இது தனியாக, சாமி இது தனியாக, அது இதுன்னு எல்லாம் கரெக்டாக பண்ணி மேலே எழுதி எந்த டப்பா இருந்தால் எதில் இருக்குன்னு தெரியாமல் அவசரப்படுறதுக்கு இல்லாமல் அழகாக மேலே எழுதி கொண்டு வந்து வச்சுருந்தான். அது ரொம்ப சௌகரியமாக இருந்தது எங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம். உண்மையிலேயே ஐ எம் வெரி கிளாட். இதை பற்றி நீங்கள் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி ஒரு இந்த அளவுக்கு எங்களுக்கு பண்ணி கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி வயசானவா கட்டாயமா அதான் நீங்க ஓவர்சீஸ் பண்றீங்களா? ஆமா ஓவர்சீஸ் ஏதாவது இருந்ததுனா சோ இருந்தாக்க கட்டாயமா நான் ரெஃபர் பண்றேன். கட்டாயமா டெஃபினெட்லி. ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு ஃபுல் கண்டெய்னர் லோட் யுஎஸ் கண்ட்ரி டாலஸ் போச்சு. வெரி குட், தேங்க் யூ. கட்டாயமா நாங்க ரெஃபர் பண்ணுவோம். ஹியர் ஆஃப்டர்ஸ் உங்களை தவிர வேற யாருமே நாங்க ரெஃபர் பண்ணுவோம். உண்மையிலேயே பகவான் அந்த பெருமாள் தான் வந்து இந்த கருடனை வந்து அனுப்பிச்சு எல்லாம் பண்ண வச்சிருக்கா. அவ்வளவு அருமை. ஏன்னா நான் கொஞ்சம் இந்த ஆன்மீகமாக இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் ஒரு பிடிக்கும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. அது தப்பாக நினச்சிக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லது தான். எப்போவுமே பெருமாள் துணை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுற போது பண்ணினது ரொம்பவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன நீங்கள் எனக்கு எவ்வளோ கொடுன்னு கேட்குறாலோ அதை விட நான் மேலேயே தரத்தையாக இருக்கேன். நீங்கள் எவ்வளோ கொடுன்னு கேட்குறாலோ அவ்வளோ கொடுக்குறேன். நான் வச்சுட்டு இருக்கேன். உங்களை இன்னும் செட்டிலே பண்ணாத அவருக்கு. நான் முதல்ல என்ன பேசுகிறோமோ அதை மட்டும் கொடுங்க. அந்த செலவுக்கு காசு போனால் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், உடனே செலவாயிடும். உங்களை மாதிரி ஒரு மக்களை ரிலேஷன்ஷிப்பை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. அதை நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம். இதுதான் எங்கள் ரெகுலர் சர்வீஸே இதுதான். அதனால யாருக்கு வேணாலும் தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணுங்க. பரவாயில்ல, எங்கள் மனுஷன் மாதிரி வந்து இருந்து நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். எடுத்துங்க. இது நான் கொடுக்கறது வந்து சாதாரணமான பணம் இல்லை. இது நிறைய பல மடங்கு வளரணும் உங்களுக்கு. அந்த அளவு அது இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க ஒரு வாட்டரே குடிக்கலையே, கொஞ்சம் தனிச்சா. அப்படியா? சரி, அப்போ ரைட். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.